என் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நான் 8 GB ரேம் தான் போட்டேன். ஆனால் இதில் வந்து 4 GB ரேம்னு காட்டுது. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேமில் வந்து டஸ்ட்டு போயிருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ரேம் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிருக்கலாம். இதை வந்து சரி பண்ணணும்னா நம்ம வந்து ரேமை ரிமூவ் பண்ணி அது க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தா தான் தெரியும். அப்படியும் எடுக்கலைன்னா நம்ம ரேமை வந்து புதுசாக வாங்கி தான் போடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக் H5 மதர் போர்டு தான் வச்சுக்கிறேன். இதில் வந்து 8 GB ரேம் வரைக்கும் தான் போட முடியும், அதுக்கு மேலே போட முடியாது. நான் வந்து 4 GB ரெண்டு ரேம் போட்டுக்கிறேன். 2 ரேமில் எந்த ரேம் ஃபால்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம 2 ரேமையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணி ஆகணும். நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே 2 கிளிப்பு இருக்கும், அந்த 2 கிளிப்பையும் லாக் எடுத்துகிட்டு தான் நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேமை க்ளீன் பண்ணும்போது துணியிலையோ ப்ரெஷ்லையோ க்ளீன் பண்ணவே கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரேசரில் தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணும்போது ரொம்ப அழுத்தியும் க்ளீன் பண்ணக்கூடாது. நார்மலாக லப்பரில் அழைக்கிற மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும். ரேமை போடும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பை நம்ம மார்க் பண்ணி தான் போட்டாகணும். ரேம் வந்து புஷ் பண்ணும்போது மேலே 2 கிளிப் இருக்கும், அந்த 2 கிளிப்பையும் லாக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டிஸ்பிளேயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளேயை ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 4 GB தான் காட்டுச்சு, இப்போ 8 GBன்னு காட்டுது. ரேமில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அது வந்து டஸ்ட் இருந்தனால க்ளீன் பண்ணி போட்டோம். இப்போ வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இதே மாதிரியே உங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் நான் பண்ணுறதே ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும்.